சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம மனோஜை தேடிக்கிட்டு வீட்டுக்கே ஆளுங்க வந்துடுறாங்க. மனோஜும் அதுக்கு அடுத்ததா நீங்கள் எப்படி சார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன மனோஜ் அப்படியே நான் மறந்துட்டேன்னு நீ நினச்சிட்டியா? பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக என்கிட்ட 30 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கினியே, அந்த பணத்தை நீ எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா மனோஜ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா அண்ணாமலைலாம் இருந்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நான் இவங்க கிட்ட 30 லட்ச ரூபாய் கடன் வாங்கினோமா, என்னால் திருப்பி கொடுக்க முடியல. அவங்க பாதியிலே வேறு டீலர் வேறு எதுவும் பொருளும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, உங்களுடைய மொத்த பணத்தையும் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை நம்பி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சாட்சி கையெழுத்தா உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவை இதில் கையெழுத்து போட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து இருந்துட்டு அதெல்லாம் போட முடியாது, உங்களால் ஆனந்தை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து நீ அமைதியாரு சார், நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சாட்சி கையெழுத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னால் அப்பா இன்னும் என்னெல்லாம் அவமானப்படணும்னு தெரியல, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னால் யாரும் எந்த கஷ்டமும் பட தேவையில்ல, அதனால் எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.